எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனலில் வந்து நிறைய வெயிட் லாஸ் பற்றின விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது எனக்கே ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அண்டு நானும் அதுக்காக என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் அதுக்காக நான் போராடிட்டுருக்க ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து நான் என்னென்ன வெயிட் லாஸில் மிஸ்டேக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லை எனக்கு எதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு, இல்லை எனக்கு எது ஹெல்ப் பண்ணியிருக்கு, எது என்ன வந்து ஃபெயிலியர் ஆக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு கடந்த ஒரு 2-3 டைம் வந்து நம்ம தொடர்ந்து வெயிட் லாஸ் பற்றி தான் கண்டினியூவாக பார்த்தோம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா பை மை ஓன் தான், என்னுடைய ஓன் கருத்து, ஓன் செல்ஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஓன் பெயின். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணேன். அண்ட் நிறைய பேர் அதுக்கு நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க அண்டு சப்போர்ட் பண்ணுறீங்க வீடியோஸு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எத்தனை பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து லாக் ஆகியிருக்காங்க அப்படின்றத வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால தான் வந்து நான் தொடர்ந்து வந்து கொஞ்ச நாளாக நான் கண்டினியூவாக வந்து நிறைய வெயிட் லாஸ் பற்றி விஷயங்கள் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்த்தோம், வெயிட் லாஸில் பண்ணும்போது நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் என் லைஃப்பில் பண்ணேன், எவ்வளோ தவறுகள் நான் பண்ணேன், என்னோடய வெயிட் லாஸ் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து நான் அந்த வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். இல்லைன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ். அஃப்கோர்ஸ் வெயிட் லாஸ். ஆனால் வெயிட் லாஸில் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிடையாது. அந்த வெயிட் லாஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மைண்ட் எப்படி செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கிளியராக அண்டு நம்ம நிறைய விஷயங்கள் அதை பற்றி நம்ம பேசலாம். ஸோ முதல்ல நம்ம வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நம்மளுக்கு ஆசை இருக்குது. ஸோ எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே தேவைப்படுற ஒரு விஷயம். வெயிட் அப்படின்றது வந்து எனக்கு அழகை தாண்டி அண்ட் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படின்றத தாண்டி எனக்கு ஹெல்த்துக்காக, என்னுடைய உடல்நிலைக்காக வந்து நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆரோக்கியத்துக்காக. பட் என்னாலே பார்த்திங்கன்னா பண்ண முடியுதான்னு என்னுடைய ஜென்யூனாக நான் என்ன சொல்வேன் என்னை கேட்டால், கண்டிப்பாக என்னால் அதை பண்ண முடியல. பிகாஸ் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்மளோட ரொட்டீன் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நமக்கு இப்படி சேஞ்ச் ஆகிடும். சில சமயத்தில் நம்மளை அறியாமையே நம்ம வந்து வேறு ஒரு பேட்டர்ன் நம்ம போயிடுவோம் நம்ம லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அதில் இருந்து மீண்டு நம்ம ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலுக்கு, ஒரு ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்து சேஞ்ச் ஆகிறது, ஒரு ரொட்டீனை சேஞ்ச் பண்ணுறது, ஒரு மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுறது வந்து ஈஸின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஈஸி கிடையாது. அதுவும் முக்கியமாக வந்து என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு வந்து அது ஈஸியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நம்மளோட ரொட்டீன்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி நம்ம இருப்போம் எப்போவுமே. ஸோ அதனால் வந்து நமக்காக ஒரு பர்சனல் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோ, இல்லை நமக்காக ஒரு பர்சனலி சில விஷயங்கள் நம்ம பண்ண நினைக்கிறதோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்மி தான். ஸோ எனக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் தான் எனக்கு வந்து லாக் ஆகிடும். நான் என்ன தான் நிறைய ட்ரை பண்ணுவேன், எனக்குள்ளே வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லிப்பேன், இல்லை எப்படியாவது இந்த டைமுக்கு நான் இதை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பட் ஆனால் என்னால் அது முடியாது. இது இன்றைக்கி நிறைய உமன்ஸ்க்கு இது ஒரு பிரச்சனையாக கூட இருக்கும். ஏன்னா நம்ம ஃபேமிலி வந்து நம்மளை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க வீட்டில். ஸோ அவங்களையும் கவனிச்சிக்கணும், சேம் சைட் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம சுச்சுவேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னா, நம்மளால் ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்தில் வந்து நம்மளால் இன்வால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து நிறைய டைம் வந்து எனக்கெல்லாம் வந்து மிஸ் ஆனதுக்கான காரணம். ஸோ இதனால தான் வந்து என்னால் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு டயட் அப்படின்றத வந்து என்னால் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நிறைய முறை நானும் ட்ரை பண்ணுவேன், நிறைய டைம் வந்து நான் அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பேன். பட் எல்லாமே எனக்கு என்ன ஆகியிருக்குன்னா ஃபெயிலியர் மட்டும்தான் ஆகியிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறாங்க, யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாருமே அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறாங்க. பட் அந்த சக்ஸஸ்க்கு பின்னாடி வந்து அவங்க எத்தனை முறை ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அப்படின்றத வந்து யாருமே பெருசாக சொல்கிறது கிடையாது. அவங்களோட ஃபெயிலியர்ஸை வந்து பெருசாக காட்டிக்கிறது கிடையாது. பட் நான் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா டில் நவ் இன்னைக்கு தேதி வரைக்குமே நான் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் என் லைஃப்பில். ஸோ என்னோடய ஃபெயிலியர்ஸையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்றதுல வந்து பல முயற்சிகளில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்கட்டுமே, கண்டிப்பாக நீங்கள் மட்டும் அப்படி கிடையாது. ஸோ உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை வந்து நான் வித் மை ஃபுல் ஹார்ட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.
ஏன்னா எனக்கு சில சமயம் தோணும், என்னடா இது எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்சதை அச்சீவ் பண்ணுறாங்க. பட் நம்மளால் வந்து பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டத்தை கொடுக்கும். நம்ம தான் இப்படி இருக்குமோ அப்படின்றது வந்து எனக்கு அடிக்கடி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த எண்ணம். பட் அப்புறம் நாளடைவில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது நாட் ஒன்லி மீ, என்ன மாதிரி நிறைய உமன்ஸ் நிறைய பேர் வந்து எல்லாருமே அவங்க லைஃப்பில் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் அவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்த வந்து லேர்ன் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் நான் உங்ககிட்டயும் சொல்கிறேன். ஸோ நீங்களும் வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் தோல்வி அடைகிறீங்க அப்படின்னும்போது அது வந்து அந்த தோல்வி வந்து அதோட அதுதான் எண்டுன்றதை நீங்கள் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு தோல்வின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதில் லேர்னிங்ஸ் தான் நமக்கு நிறைய இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணுங்கள். எத்தனை முறை நீங்கள் தோற்று போனாலும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் திரும்பி திரும்பி எழுந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ நானும் என் லைஃப்பில் அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல நம்மளோட மைண்ட் செட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் திங் நான் ஒரு நோட்ஸாகவே எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சின்ன விஷயங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு மைண்ட் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போது நம்ம சில சமயத்தில் வந்து நம்மளுடைய வெயிட் நம்ம வந்து இப்போது ஒரு 80 கேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்குள்ளே வந்து ஒரு இது இருக்கும், நான் வந்து ஒரு 20 கேஜி குறைக்கணும், ஒரு 20 கேஜி குறைச்சிட்டு நான் 60ல் வந்தால் போதும், எனக்கு கரெக்டாக இருக்கும், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு ஒரு தாட் இருக்கும், நமக்கு அது ஒரு விஷயம் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம திங்க் பண்ணுவோம், என்ன நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்னா, ஒரு 1 மந்தில் நான் 20 கேஜி குறைச்சிடணும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பொதுவாகவே நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள நம்ம போய் கேட்டு பாருங்களேன். அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் என்னென்னா, நான் ஒரு 10 கேஜி குறைக்கணும், இந்த 1 மந்தில் எப்படியாச்சும் குறைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து போராடிட்டுருக்கேன், நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் அது என்ன ஆகும்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று வந்து நம்மளால் வந்து அந்த ஒரு டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெயிட் லாஸ் எல்லாம் வந்து ஷார்ட் பீரியடில் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம அந்த டயட்டு அந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணுற அந்த ஒரு இதுவையே நம்ம கை விட்டுருவோம். ஏன்னா அது நம்மளால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணால் தான் அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய கிராஷ் டயட் இருப்போம், நிறைய பாடிக்கு ஹெவியான ஒர்க் அவுட் கொடுப்போம், நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மளே வருத்திப்போம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும்னா, நம்மளால் அதை ஃபுல்லாக கடைப்பிடிக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளே வெறுத்துட்டு அதை விட்டுருவோம். செகண்ட் திங் என்ன பண்ணுவோம் தெரியுமா, அப்படியும் நம்மளை வருத்திக்கிட்டு ஒரு வேளை நம்ம அந்தளவுக்கு ஒரு சடனாக ஒரு பெரிய வெயிட் லாஸ் நம்மளுக்கு ஏற்பட்டுடுச்சின்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம அதை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதனால என்ன ஆகும்னா நம்மளுடைய உடம்புக்கு வந்து நிறைய பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் கண்டிப்பாக கொடுக்கும். சைடு எஃபெக்ட் வந்து நம்மளோட பாடியை வந்து பயங்கரமாக ஒரு எஃபெக்டிவான ஒரு சைடு எஃபெக்ட் நமக்கு அது கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளோட மைண்ட் செட்டில் எடுத்த உடனே நான் ஒரு 10 கிலோ குறைப்பேன் 1 மந்தில், இல்லை ஒரு 20 கிலோ குறைப்பேன் அப்படின்ற டார்கெட்டை வந்து நமக்கே கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளை வருத்திக்காமல் சின்ன மைண்ட் செட்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். சின்ன டார்கெட்ஸ் நம்ம வைக்கலாம். இந்த மந்தில் நான் எப்படியாவது இந்த ஒரு 1 மந்தில் வந்து நான் எப்படியாச்சும் ஒரு 2 கேஜி குறைச்சிடணும், ஒரு 3 கேஜி குறைச்சிடணும். ஸோ அப்படி வைக்கலாம். இன்னும் நம்ம வந்து டீப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா, நம்ம வெயிட் அப்படின்ற விஷயத்த நம்ம சடனாக எடுத்த உடனே நம்ம அதை வெயிட்டை வந்து குறைக்கிறத பற்றி நம்ம ஃபிக்ஸ் பண்ணாமல், எடுத்த உடனே நம்ம என்ன ஒரு மைண்ட் செட் வைக்கலாம்னா, ஒரு சின்ன விஷயங்களை வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு எந்த மாதிரியான சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே நம்ம வந்து எப்போவுமே நம்ம டீ காஃபி குடிப்போம். ப்ரஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறதே டீ காஃபி அந்த மாதிரி நம்ம விஷயங்களை நம்ம எடுத்துப்போம். ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். காலையில் எழுந்த உடனே நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் என்ன வேலை இருந்தாலும்
நான் என்னோடய வேலைகளுக்கு கொஞ்சம் முன்னாடி எனக்காக ஒரு டைமை ஒதுக்கி, இல்லை அதுக்காக நான் ஒரு சில எஃபெக்ட்ஸ் போட்டு சீக்கிரம் எழுந்து ஒரு 10 நிமிஷம் நான் அதுக்காக நடக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மால் சேஞ்சஸ். இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, சடனாக ஒரு பெரிய விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருந்தேன். சில பேர் சொல்லுவாங்க 10,000 ஸ்டெப்ஸ் பர் டே நடந்தான்னா நம்ம வந்து பயங்கர வெயிட் குறைக்கலான்ட்டு. கண்டிப்பாக அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயந்தான். பட் என்ன மாதிரி இருக்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, எடுத்த உடனே வந்து ஹெவியாக பாடிக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக மாறிடும். அது அவங்களால நெக்ஸ்ட் டே எழுந்துக்க கூட முடியாது. அண்ட் அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்துடும் அது. ஸோ அதனால் நம்மள மாதிரி என்ன மாதிரி இருக்க நீங்கள் அப்படி உணர்றீங்க, உங்களால் வந்து எடுத்த உடனே பெருசாக பண்ண முடியல, உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியாக இல்லை, உங்களுக்கு இன்னும் அது பழக்கலை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா, டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஓகேவா, 10 மினிட்ஸ் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு வாக் பண்ணலாம். ஸோ அந்த விஷயங்களை நம்ம வந்து கடைப்பிடிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன நம்ம மைண்ட் செட் பண்ணலான்னா, இன்றைக்கி நிறைய பேர் நம்மள வந்து ப்ராப்பராக எத்தனை பேர் வந்து 3 வேளையும் வந்து கரெக்டான ஃபுட்டு நம்ம எடுக்கிறோம்? எத்தனை பேர் நம்மள வந்து கரெக்ட் ஃபுட்டு நம்ம வேலைக்கு எடுத்துடுறோம், டைம் மிஸ் ஆகாமல்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து எப்படியாவது என்னோடய அந்த 3 வேளை ஃபுட்டை வந்து ஏதாவது ஒன்று நான் கரெக்ட் டயத்துக்கு நான் எடுத்துக்கிறேன்னா அப்படின்றது வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நைட் டைம். இன்றைக்கி நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, நைட் டைம் அண்ட் மத்தியான டைம், காலையில் டைம், ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்காமல் நமக்கு தோன்றது நம்ம சாப்பிட்ருவோம். நமக்கு பசிச்சிச்சுன்னா நிறைய சாப்பிட்ருவோம். ஸோ அப்படி தான் ஒரு அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சூழலும் அப்படி தான் இருக்குது. ஸோ அதுக்கு மாறாக என்ன பண்ணலான்னா, காலையில் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு நல்ல வந்து வெஜிடேபிள்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். மார்னிங்கில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுக்கலாம். அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து நிறைய ஃபைபர்லாம் எடுத்துக்கலாம். நிறைய கீரை வகைகள், காய்கறிகள், ஸோ ப்ரோட்டீன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்துக்கலாம். அண்ட் நைட் டைம் பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம சீக்கிரமாக சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணலாம். பிஃபோர் 7:30. சில பேர் சொல்லுவாங்க 6 o'clock சாப்பிட்ருங்க, 7 பிஃபோர் சாப்பிட்ருங்க அப்படின்னு. பட் நம்மள நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, நம்ம கொஞ்சம் ஒரு 8 o'clock மேலே சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க, ஒரு 9 o'clock சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து சடனாக அவ்வளோ சீக்கிரமாக வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எதுவுமே சாப்பிடாம இருக்கிறது வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் முன்னேற்றங்கள் நம்ம பண்ணிக்கலாம். சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 9 o'clock சாப்பிட்றோம் அப்படின்னா, ஒரு 8 o'clock சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு 7:30 சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்க்கு நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அச்சீவ் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை ஒரு ஃபார்முக்கு நம்ம ஒரு பேட்டர்ன் நம்ம கொண்டு வரும்போது, கண்டிப்பாக நமக்கு வந்து நாளைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே போகிறதுக்கு இது எல்லாமே வந்து உபயோகமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்த பண்ணலாம். நம்ம பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணுற என்ன மிஸ்டேக்ஸ் தெரியுமா? நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம், ஒரு ஹெல்த்தியாக வந்து நம்ம ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகலான்ட்டு. நான் சொல்கிறது 3rd பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, சரி ஓகே, நம்ம நிறைய வீட்டில் சமைச்ச உணவுகள் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் நிறைய குக் பண்ணி நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். பட் சடனாக வந்து மறுநாளோ இல்லை அதுக்கு அடுத்த நாளோ நமக்கு என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு டெம்ப்டிங் ஆகும், ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்றது நமக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலான்னா, நம்மளுடைய மைண்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து இனிமேல் அவுட் சைட் ஃபுட் எடுக்கக்கூடாது. ஸோ அவுட் சைடில் வந்து ஏதாவது நம்ம ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கூட நம்ம வந்து மைண்ட் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா இதுவும் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் தான், பட் பெரிய பிக் இம்பேக்டை வந்து நமக்கு லைஃப்பில் வந்து அது க்ரியேட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சின்ன சேஞ்சஸ் தான், பட் லைஃப்பில் வந்து பெரிய இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். ஓகேவா? நம்ம எடுத்த உடனே பெருசாக பண்ணாமல் சின்ன விஷயங்கள் நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி, ஸோ அதுக்காக நம்ம வந்து எஃபர்ட் போட்டு அதை அச்சீவ் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல மைண்ட் செட் கிடைக்கும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது அந்த 3rd என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில சமயத்தில் நம்ம நிறைய முயற்சிகள் பண்ணுவோம். அண்டு நம்ம ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் ஆனால் அதுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஓகேவா?
இதை நான் யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா, முக்கியமாக சில பேர் வந்து ஏதோ ஒரு வாக் போவாங்க டெய்லி ஒரு 1/2 hour, இல்லை ஃபுட்டில் வந்து நிறைய கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல, வெயிட் லாஸ்க்காக வந்து அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சில சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த தேர்ட் பாயிண்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், எப்படி அவங்க மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. வித்தின் அ வீக்லேயோ இல்லை 2 daysலேயோ ஒரு 3 daysலேயோ வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம அதுக்கு மாறாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெயிட் செக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அடிக்கடி நம்ம ட்ரை பண்ணாமல், இல்லை நம்ம ரொம்ப வந்து ஐயோ நம்ம குறைஞ்சிட்டுமா அப்படின்றதுல வந்து ரொம்ப அதுலேயே முழுகி போகாமல், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுறீங்கள, உங்களோட வெயிட்டு குறைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு எஃபெக்ட் போடுறீங்களே, ஸோ அதை நினச்சி ரொம்ப நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் செல்ஃபை நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கோங்க. உங்களுக்கே நீங்கள் ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுங்கள். பரவாயில்ல, நான் வந்து எப்படி இருந்தேன், இப்போ நான் ஒரு சில விஷயங்களை வந்து நான் கண்டினியூவாக என் ஹெல்த்துக்காக பண்ணுறேன் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து அதை நம்புங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய டார்கெட்டை வந்து சடனாக பார்க்கணும் அப்படின்றத வந்து தாண்டி சின்ன சின்ன விஷயங்கள், ஓகேவா, உங்களுக்கு டெய்லி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து சில மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து முன்னாடி வந்து வேறு மாதிரி இருப்பீங்க, ஒரு கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் இருப்பீங்க. பட் இப்போ நீங்கள் வந்து இப்போ இருக்க இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க முடியும். இல்லை நீங்கள் முன்னாடியை விட வந்து இப்போ கொஞ்சம் நல்லா நடக்கிறீங்க அண்ட் ஹங்க்ரி கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிற, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக உங்கள் மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை நினச்சி நீங்கள் பெருமை அடையலாம். ஓகேவா? ஸோ அது ஸ்லோவாக தான் நடக்கும் கண்டிப்பாக. வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து சடன்னாக நடந்துச்சுன்னா அது ஹெல்த்தி வெயிட் லாஸ் கிடையாது. அது ஸ்லோவாக நடக்கும்போது மட்டும்தான் அது ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸாக அது இருக்கும். அது மட்டும்தான் என்றென்றுக்கும் நமக்கு நிலைச்சி இருக்கும். ஸோ இந்த விஷயத்த வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சடனாக ஒரு சேஞ்சஸ் பார்க்குறதுக்கு மாறாக ஸ்லோவாக நடந்தாலும் பரவாயில்ல, என் பாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் நம்பலாம். ஓகேவா? அண்ட் 4th விஷயம் என்ன அப்படின்னா, கம்பேரிசன் மைண்ட் செட். ஓகேவா? இது நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம். நம்ம இன்றைக்கி வீடியோஸ் யூடியூப் எடுத்துக்கிட்டாலே நம்ம பல பேரோட வெயிட் லாஸ் ஜர்னிஸ் பார்ப்போம், பல பேரை நம்ம பார்ப்போம். என்னடா இது, இவங்க இப்படி இருந்தாங்க, இவங்க இவ்வளோ ஒல்லி ஆகிட்டாங்களே, இவங்களால இது முடிஞ்சுதே, அவங்களால அது முடிஞ்சுது. இல்லை நம்மளோட நெய்பர்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், மற்றவங்கள பார்க்குறப்போ நம்மளுக்குள்ள ஒரு கம்பேரிசன்ஸ் ஏற்படும். நம்ம அவங்கள மாதிரி இல்லையே, நம்மளால் அவங்கள மாதிரி இருக்க முடியுமா, நம்ம எப்படி அவங்கள மாதிரி ஆகுறது, அவங்க 5 கிலோ குறைச்சிட்டாங்க, 10 கிலோ குறைச்சிட்டாங்க, நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நமக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா, நமக்கு அது இன்னும் டீமோட்டிவேட் ஆகிடும். நம்ம அப்படி யோசிக்கும் போது, மற்றவங்கள பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், பாரு அவங்க குறைச்சிட்டாங்க, நம்ம குறையல, அப்போ நம்மக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்ம லைஃப்பில் நம்ம குறையவே மாட்டோம், நம்ம இப்படி தான் இருப்போம், குண்டாக தான் இருப்போம், அசிங்கம் தான் படுவோம் அப்படின்ற ஒரு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சி எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் நம்ம வந்து பின்வாங்கிடுவோம். அண்டு நமக்கு ஃபெயிலியர்ஸ் தான் நடக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து கம்பேரிசன்ஸ் நம்ம வச்சுக்கக்கூடாது. கம்பேரிசன்ஸ் ஏன் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி என்னோடய பாடி இப்படி இருக்குன்னா என்ன மாதிரியே நீங்கள் இருப்பீங்க அப்படின்றது வந்து எந்த அவசியமும் கிடையாது, அப்படி ஒன்று இருக்கிறதும் கிடையாது. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பாடி இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட்டான பாடி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும் ஒரு விஷயங்கள் பண்ணும்போது. எனக்கு ஒரு விஷயம் எனக்கு அது எஃபெக்டாக இருக்குன்னா அது உங்களுக்கு இருக்கான்றது சொல்ல முடியாது. உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்குன்னா அது எனக்கும் அதே மாதிரி இருக்குன்னா சொல்ல முடியாது. ஸோ இங்கே வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணி அவங்க பண்ணுறத நம்ம பண்ணி ஆனால் அவங்களுக்கு கிடைச்ச நமக்கு ரிசல்ட் கிடைக்கலையே அப்படின்றதுல வந்து நம்ம டிப்ரெஷன் ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு பெட்டர் நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணிக்க வேண்டாம். நம்ம தனி, நம்ம இண்டிவிஜுவல் பர்சன். ஸோ நம்ம பாடிக்கு வந்து எது கரெக்டாக இருக்குமோ அது நம்ம பண்ணும்போது எனக்கு இது இப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ 4th ஒன் என்னன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்பேரிசன்ஸ் பண்ணிக்கக்கூடாது. அண்ட் 5th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைண்ட் செட். நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அதே ரிலேட்டட் தான் இந்த 5th பாயிண்ட்டும். நம்மளுடைய மைண்ட் செட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ரொட்டீனுக்கு வந்து நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நல்ல ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட்டு 3 வேளையும் அண்டு ப்ராப்பராக வந்து நமக்கு தேவையான ப்ரோட்டீன் ஃபைபர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். அண்டு ஒரு 10 மினிட்ஸ் வாக் போகிறது அண்ட் இயர்லி ஸ்லீப் பண்ணுறது, தூங்குறது. அண்டு நல்லா வந்து என்ன சொல்கிறது, அவுட் சைட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இந்த மாதிரி ஆயில் ஃபுட், இந்த மாதிரியான உடம்புக்கு அன்ஹெல்த்தியாக இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் வந்து இப்போத்துலேருந்தே பழகிடணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பெரிய ஜேர்னிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டாக நம்ம சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான மனநிலைகள், இந்த மாதிரியான மைண்ட் செட்டுகள் எல்லாம் நம்ம வந்து வளர்த்துக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் நான் இப்போ சொன்ன மாதிரி இது எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் என்ன நடக்கும், நம்மளை அறியாமையே, நமக்கே தெரியாமையே நம்ம சில சமயம் டெம்ப்ட் ஆகி ஒரு சில அன்ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நம்ம சாப்பிட்ருவோம். இல்லை நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து அழகாக கொண்டு போயிட்டே இருப்போம். சடனாக வந்து நம்ம திருப்பி பேக் டு ஃபார்மாக மாறிடுவோம். நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஃபோன் நோண்டுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராப்பராக ஹெல்த்தியான ஃபுட் எடுக்காமல் நிறைய ஜங்க் ஃபுட்டு, அவுட் சைட் ஃபுட்டு இப்படி சாப்பிட்றதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நம்ம சடனாக வந்து சில சமயங்களில் மாறும். சூழ்நிலைமைகள் ஏற்படும், சந்தர்ப்பங்கள் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் கில்ட்டாக ஃபீல் பண்ணாமல், ஐயோ நம்மளாம் இப்படி தான், நம்மளால எதுக்குமே லாக்கி இல்லை, நம்மளால இது பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு தாட் கண்டிப்பாக அது வரும். ஏன்னா எனக்கெல்லாம் நிறைய வரும். நான் யோசிப்பேன், அந்த மாதிரி எனக்கு அழுகையே வரும். அந்த மாதிரி நான் வந்து சடனாக சாப்பிட்ற வரைக்கும் தெரியாது. ஒரு விஷயம் டெம்ப்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃப்ரைட் ரைஸோ இல்லை ஒரு பிரியாணியோ இல்லை சிக்கனோ ஏதோ ஒன்று அவுட் சைடில் நமக்கு அந்த ஒரு ஸ்மெல்லு இல்லை அந்த ஒரு சடனாக அந்த ஒரு கிரேவி வரும்போது அந்த ஒரு தாட்டை சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீலில் வந்து நம்ம சடனாக எடுத்து சாப்பிட்ருவோம், வாங்கி சாப்பிட்ருவோம். ஸோ அதுக்காக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த ஒரு கில்ட் வந்து நமக்குள்ளே ஏற்படும். அந்த கில்ட் என்ன பண்ணோன்னா, அதுக்கப்புறமா மறுநாள் இப்போ இன்றைக்கி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், ஸோ மறுநாள் அட்லீஸ்ட் நான் ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்ல. பட் அந்த டைமில் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே வந்து ஒரு பெரிய கில்ட் வந்து ஏற்படும். நம்ம வந்து எதுக்குமே லாக்கி கிடையாது, நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம ஹெல்த்தியாக ஒரு வழியில் போயிட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதையும் கை விட்டுருவோம். மறுநாளும் நமக்கு இதெல்லாம் வேலைக்காவது உடுப்போ அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ அதனால் நம்ம என்ன அந்த டைமில் நம்மளோட மைண்டை ஃபிக்ஸ் பண்ணலான்னா, நம்ம யாரும் இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. ஓகேவா? வானத்துலேருந்து ஒன்றும் குதிச்சு வரல. ஸோ எல்லோரும் எடுத்தோடனே வந்து பர்ஃபெக்டாக வந்து அவங்க அப்படியே ஒரு நேர்கோட்டில் போகிறதுக்கெல்லாம் இங்கே யாராலையும் முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே வந்து நார்மல் ஹியூமன் பீயிங், நமக்கும் வந்து நிறைய ஃபீல் இருக்குது, ஆசைகள் இருக்குது, டெம்ப்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணலான்னா, சம்டைம்ஸ் இட் வில் ஹேப்பன்ல, அந்த மாதிரி நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, சரி ஓகே, இது இன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்தில் நம்ம இதை பண்ணிட்டோம், பட் இட்ஸ் ஓகே. பட் நாளைக்கு நான் அதை வந்து பண்ணக்கூடாது, இன்னொரு வாட்டி நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நாளையிலேருந்து திருப்பி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம ஏற்றுக்கிட்டு, முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை பண்ணாமல் திருப்பி நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்லே இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஓகேவா? ஸோ 7th ஒன் ரொம்ப முக்கியமானது. எனக்கெல்லாம் வந்து அதுதான் பிரச்சனையே, எமோஷ்னல் ஈட்டிங். ஸோ எமோஷ்னல் ஈட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உமன்ஸுக்கு அதிகமாங்க, எனக்கு மென்ஸ் பற்றி தெரியல. இந்த உமன்ஸுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லை டிப்ரெஷனாகவோ இருக்கும்போது ரொம்ப வந்து பசிக்கும். சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தால், ரொம்ப கவலையில் இருந்தால் வந்து பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேய் பசிக்குங்க. எனக்கு அவ்வளோ பசிக்கும். என்னோட கோவத்தை எனக்கு வேறு எதுலேயுமே காட்ட தெரியாது. இப்போ என்னோட சிஸ்டர் எடுத்துக்கோங்க, என்னோட ஓன் சிஸ்டர், என்னோட எங்கர் சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் டிப்ரெஷனாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு டென்ஷனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க 2-3 நாள் ஆனாலும் சாப்பிடவே மாட்டாங்க. பட் நான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு ஏதாச்சும் டிப்ரெஷன் ஆகுது, நான் ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா நான் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டே இருப்பேன். எனக்கு தெரியும், ஐயோ நான் இப்போ சாப்பிட்றேனே, ஒரு வயிறே நிறையாது, ஏதாவது ஒன்று அந்த ஒரு டென்ஷனில் வந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும். அப்படியெல்லாம் நான் பண்ணி தான் என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து எனக்கு கூடிடுச்சு. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா,
அந்த மாதிரி நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன மாதிரி அந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் இந்த டைமில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிப்ரெஷனில் பசிக்குது அப்படின்னா, உடனே எடுத்து சாப்பிடாம, உடனே நீங்கள் வந்து டபக்குன்னு அதுக்குள்ளே குதிக்காமல் என்ன பண்ணலான்னா, ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஒரு கேப் எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்கு. அது கஷ்டம்தான். ஏன்னா டிப்ரெஷனில் இருக்கவங்க வந்து எதுவுமே அவங்க மைண்ட் செட்டுக்கு கேட்காது. யார் என்ன சொன்னாலும் அவங்களோட டார்கெட் மொத்தம் அவங்களோட டிப்ரெஷனை சாப்பிட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து ட்ரை பண்ணி நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ட்ரை பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அதை தள்ளி போடலாம். அந்த ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்து வாயில் போடுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தள்ளி போடலாம். அண்டு ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஒரு வாக் போகலாம் டக்குன்னு. இல்லை நான் சாப்பிட்றேன், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் அதை சாப்பிட்றேன் அப்படின்றத ஒரு விஷயத்த நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம வந்து மொட்டை மாடிக்கோ இல்லை ஒரு வெளி காற்று நம்ம மேலே படுற மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு நம்ம ஒரு சில்லாக ஒரு ரிஃப்ரெஷ் ஆகலாம். ஸோ நம்ம மைண்ட் டைவெர்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். இல்லைன்னா வந்து பாசிட்டிவாக யாராச்சும் உங்கள் கூட பேசுகிறாங்களா, யாராவது உங்கள் கூட பாசிட்டிவ் பேசுகிற பர்சன்ஸ் இருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசலாம். எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குது, சாரி. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பேசலாம். உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் பேசலாம். இந்த மாதிரி உங்கள் டிப்ரெஷனை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அந்த டிப்ரெஷனை வந்து நீங்கள் சாப்பிட்டு தான் நீங்கள் வந்து நம்ம சாப்பிட்றதால நமக்கு அந்த டிப்ரெஷன் போதுன்னு நம்ம நினைப்போம். ஸோ அதுக்கு மாறாக நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டைமில் சடனாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவாக பேசுகிற பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா, நம்ம அவங்கக்கிட்ட சடனாக கால் பண்ணி நம்மளோட மைண்டை டைவெர்ட் பண்ணி நம்ம பிரச்சனைகளையோ இல்லை ஏதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் பற்றி அவங்கக்கிட்ட பேசும்போது அந்த ஒரு விஷயத்தை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மைண்ட் செட்டை நம்ம வைக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்றதால நம்ம நிறைய சாப்பிட்ற பர்சன்ஸாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம உடனே சாப்பிடாம அந்த சாப்பிட்ற விஷயத்த வந்து எப்படியாவது ஒரு 5 மினிட்ஸ் தள்ளி போட்டு அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறம் 8வது, ஓகேவா? ஸோ 8வது விஷயம் என்ன நம்மளோட மைண்ட் செட்டை குறைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளாம் நிறைய பேர் வந்து நம்ம யோசிக்கிறது என்ன தெரியுமா? வெயிட் லாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜிம்முக்கு தான் போய் ஆகணும், கண்டிப்பாக பெரிய பெரிய ஒர்க் அவுட் பண்ணணும், கண்டிப்பாக பெரிய டயட் இருக்கணும், அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போகாமையே அவங்க வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? எனக்கு வந்து ஃபிட்னஸில் ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த டைமில் வந்து நான் குண்டாக இல்லை, ஃபிட்டாக இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச எனக்கு அங்கே இருக்க அந்த எக்யூப்மெண்ட் வச்சு ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுவேன் அண்ட் ஏதோ ஒரு ஜும்பா டான்ஸ் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் எனக்கு போச்சு. ஓகேவா? அதை லேர்ன் பண்ணணும், அதை பற்றி அதுக்குள்ளே போயிட்டு எல்லாம் பண்ணணும் அந்தளவுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏதோ எனக்கு நான் ஆக்டிவாக இருக்கணும், ஜாலியாக போயிட்டு நம்ம ஏதோ ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், நம்ம வரோம், அப்படி அந்த இதில் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறமா என்னோடய லைஃப் ஸ்டைலில் என்ன சேஞ்சஸ் ஆச்சுன்னா, என்னால் ஜிம்முக்கு போயோ இல்லை வந்து பெரிய பெரிய ஒர்க் அவுட் பண்ணியோ பண்ணுற மாதிரி எனக்கு கிடையாது. என்னால் அது பண்ணவும் முடியாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த 8வது பாயிண்டில் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஜிம்மு, ஒர்க் அவுட்டு, ஸ்ட்ரிக்ட் டயட் இது மட்டும்தான் நம்மளோட வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முக்கியம். அதாவது இது இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டை மாற்றிட்டு, வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம வீட்டில் இருந்தே நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சே, ஓகேவா, நம்ம சமைச்சு சாப்பிட்ற நார்மல் உணவுகளை வச்சே நம்மளால் வெயிட்டு குறைக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம வைக்கணும். எப்போவுமே வந்து ஒரு சில விஷயங்கள் இருந்தால் தான் என் லைஃப்பில் இதை பண்ண முடியும், இல்லை இது இருந்தால் தான் இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லைன்னாலும் இருக்கிறத வச்சு தி பெஸ்ட்டை பண்ணுவேன் அப்படின்ற தாட் நமக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எல்லாமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலையை வந்து நம்ம வளர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன இந்த 8 பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? இந்த 8 விஷயத்தையும் நம்மளோட மைண்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம மைண்ட் செட்டுக்கும் நம்மளோட வெயிட் லாஸ்க்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கனெக்டிங் இருக்குது. நம்ம மைண்டு வந்து என்னைக்கு ஸ்டெடியாக இருந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆழமாக
நம்ம மனசில் பதிய வச்சு நம்ம மைண்டில் அதை ஏற்றி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அது நமக்கு செயல்களாக நாளைக்கு வெளிப்படும். அந்த செயல்களை செஞ்சு முடிக்கிறதுக்கும் நமக்கு அது உபயோகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இது மைண்ட் செட்டு பற்றியே இவங்க இவ்வளோ சொல்லிட்டாங்க, ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. கண்டிப்பாங்க நம்ம இதெல்லாம் பண்ணால் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது எப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா, முக்கியமாக யாருக்கு தேவை அப்படின்னா, நிறைய முறை வந்து வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, நிறைய முறை வந்து ஏதாவது ஒன்று லைஃப்பில் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி மாயா மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக வந்து தான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய முறை நிறைய தோல்விகளை பார்த்துருப்போம், நம்மளால் ஒரு விஷயங்களை வந்து கடைப்பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்த உடனே சடனாக ஒரு டயட்டு, ஒரு ஒர்க் அவுட்டு, ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங் இந்த 8 விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணி, இதில் நான் சொன்ன சின்ன சின்ன ஸ்டெப்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணி லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளையே அறியாமல் நம்மளே வந்து வெயிட் லாஸ் ஜேர்னிக்குள்ளே அப்படியே நம்மளோட ட்ராக்கை கொண்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வாங்க. அண்டு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு கண்டிப்பாக வாங்க எல்லாருமே. அண்டு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் நான் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தேன். ஸோ உதாரணத்துக்கு நானே இருக்கேன். ஸோ என்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும்போது என்னோடய ஹெல்த்தும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தேன். நான் என்ன சொல்கிறது, நிறைய டைம் நான் அதை நினச்சி நிறைய வருந்துவேன், நிறைய அழுகுவேன், ரொம்ப கவலையாக இருக்கும். என் மேலே எனக்கு கோபம் வரும், நிறைய கோபம் வரும். ஓகேவா? என் மேலே எனக்கு கோபம் தான் வரும். ஏன் நான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நான் தள்ளிக்கிட்டேன். ஸோ நீங்கள் நினைக்கலாம், உன்னோட பியூட்டி சேஞ்ச் ஆகிடுச்சு, நீங்கள் உடல் அளவில் சேஞ்ச் ஆகிட்டீங்க, ஸோ அதனால நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு அதையும் தாண்டி என்னால் இயல்பாக செய்யக்கூடிய வேலைகள் என் லைஃப்பில் வந்து இப்போ ஆஸ் அ ஒரு உமனாக, ஆஸ் அ ஒரு பொண்ணுக்கு அம்மாவா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒய்ஃபாக என்னால் வந்து அவங்களுக்கு செய்கிற கடமைகளாக இருக்கட்டும், இல்லை என் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு செய்கிற கடமைகளாக இருக்கட்டும், இல்லை என்னோட வேலைகளாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு பண்ணிக்கிறதுக்கு வந்து எனக்கு அந்தளவுக்கு எனக்கு உடல் அளவில் பிரச்சனைகளாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் எனக்கு இந்த வெயிட் கூடினதால் மற்ற பிரச்சனைகள், உடல் அளவில் மற்ற பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், ரொம்ப அழுகையாக வரும். ஏன் நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டோம், நம்ம ஏன் வந்து எங்கே நம்ம இந்த தப்பை பண்ணிட்டோம், ஏன் நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து இப்படி கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற கோவம் எனக்குள்ளே இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன கோவப்பட்டாலும், என்ன வருந்தினாலும், என்ன அழுதாலும் மிஸ்டேக் இஸ் நம்மளோடையது. மிஸ்டேக் நம்ம பண்ண ஒரு மிஸ்டேக் தான். ஸோ அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதை நான் எப்போவுமே அக்செப்ட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து லைஃப் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும், நிறைய லைஃப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் போது நம்ம வந்து நிறைய கற்றுக்கணும் அதிலேருந்து, அந்த மாற்றங்கள்லேருந்து, அந்த விஷயங்கள் பெயின்லேருந்து, ஸோ சில ஃபெயிலியர்ஸ்லேருந்து, ஸோ இது மாதிரி விஷயங்களில் இருந்து எல்லாமே வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணி நம்ம அதிலே முழுகிடாமல் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இழுத்து நம்மளோட சரியான பாதைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு அது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நிறைய முறை தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். அண்டு எனக்கு வந்து கண்டிப்பாக என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா நான் அந்த பெயினில் தான் இருக்கேன். என்னை ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து என்னை கேலி கிண்டல்கள் பண்ணும்போதாக இருக்கட்டும், இந்த பாடி ஷேமிங் பண்ணுவாங்களங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஸோ அதை தாண்டி அதெல்லாம் கூட இப்போ பழகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் கூட இப்போ எனக்கு ஒரு மேட்டராக இல்லை, ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரில. பட் ஆனால் டெய்லி எனக்கான ஒரு விஷயங்களை வந்து என்னால் சுறுசுறுப்பாக ஒரு ஆக்டிவாக பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளும்போது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு வேதனை வருது பார்த்திங்களா, அந்த வேதனை வந்து ரொம்ப கொடுமையானது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க, சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ண ஆரம்பிங்க லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, நல்ல விளைவுகள் அது உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ நானும் அதுக்காக தான் என்னோடய லைஃப்பில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். நம்மளோட மைண்டையும்
ஓகேவா? நம்மளோட செயலையும் 2த்தையும் ஒன்றா இழுத்து ஒரே என்ன சொல்கிறது, ஒரே நேர்கோட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். மைண்டு ஒத்துழைக்கும் போது உடம்பு ஒத்துழைக்காது, உடம்பு ஒத்துழைக்கும் போது மைண்டு ஒத்துழைக்காது. இதுதான் இங்கே நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மைண்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து பாடிக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏமாற்றி, நம்ம பாடியை நம்மளே ஏமாற்றி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பழக விட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளால் நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எடுத்த உடனே பெருசாக யோசித்து கஷ்டப்படாதீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய பெஸ்ட்டு விஷஸ். நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச வெயிட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவீங்க. நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாரையும். அண்டு கூடவே நானும் வந்து என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரம். எனக்கும் நிறைய தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பேக் டு பேக் ஏதாவது ஒன்று ஆகுது. ஸோ நானும் வந்து அதனால ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். எனக்கும் சீக்கிரம் வந்து ஒரு டைம் நான் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் வந்து பண்ண போகிறேன். அண்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வைப்ரேட்டிங் மிஷின்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்கிட்ட இருக்குது, அதை நான் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லி. ஸோ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம் நம்மளோட வெயிட்டு குறைக்கிறதுக்கு வீட்டில் இருந்தே எளிய முறையில் அண்டு பெரிய பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் ஓகேவா? ஸோ ஈஸியான மெத்தேடில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சேர்ந்து பேசலாம். அண்டு சேர்ந்து நம்ம அதை ஒன்றா சேர்ந்து அதை நம்ம பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நல்ல நல்ல விஷயங்களுக்காக நம்மளுடைய மாயாடாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட் தான் வந்து எனக்கு என் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நான் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வந்து எனக்கு உபயோகமாக இருக்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி பெரிய ஆன்சைட்டிலேருந்து நான் மீண்டும் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த யூடியூப் மூலிமா எனக்கு நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் இதுக்கு காரணம். அதனால தான் இன்றைக்கி நான் ஸோ உங்களால் நான், உங்களுக்காகவே நான் அப்படின்ற மாதிரி தான் நான். அண்டு தேங்க்யூ. அண்ட் யாருக்காவது இந்த வீடியோ வந்து உபயோகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அண்டு தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய வெயிட் லாஸ் பற்றின விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். பாய்.